नमः ओम विष्णु पादाय कृष्ण प्रेष्ठाय भूतले स्वामी निधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश धारणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे राम हरे श्रीमद् भागवत प्रार्थने सर्वशास्त्राद्विपीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धान्तरत्नाढ्य सर्वलोकैक दृक्पृता सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिदोन्दोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेमवक्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे मथेक बन्धो मत्सङ्गिन् मद्गोरो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तु मे असाधु साधु ददाயின் அதினோச்சதாகரா ஆனாமுஞ்ச கதாச்சின் மாம் பிரேம்னா ஹிருத்கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களில் இருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என்னுடைய இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. இன்னொரு பிரேயர். ऋतैर्महद्भिर्यै मां पुरो विभो निर्माय चेतेय तमूष पुरुषः भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मक सो அலங்கிருஷ்ட பகவான் வச்சாம்சி மே. பரமபுருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனிப்பதின் வாயிலாக மூலப்பொருட்களை கொண்டு படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகிறார். 16 பிரிவுகளை கொண்ட ஜட குணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாக உள்ளன. மேலும் தமது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜட குணங்களின் 16 பிரிவுகளிடம் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார். அந்த முழுமுதற் கடவுள் கருணை கூர்ந்து எனது கூற்றுகளை கௌரவிப்பாராக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். ஸ்ரீமத் பாகவதம் அத்தியாயம் 72, ஜராசந்தனின் வதம். இந்த அத்தியாயத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்களை பார்த்துட்டு நம்ம 73வது அத்தியாயத்தை இன்னைக்கு படிச்சு முடிச்சிடலாம். ஜராசந்தன் வதம் இதனுடைய முதல் கேள்வி. பொருள் கூறுக. ஆபாஷ்ய. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி கூறினார். பகவான் கிருஷ்ணரை நோக்கி ஆபாஷ்ய பின்வருமாறு கூறினார். ஹரே கிருஷ்ண. நன்றி. ஹரே இரண்டாவது, கிருஷ்ண. யுதிஷ்ட மகாராஜர் ராஜசூய யாகத்தை செய்வதன் மூலம் முக்கியமான காரணம் யாது? ஹரே கிருஷ்ணா மாதா. சொல்லுங்க சாந்தாமணி மகராஜ். ஹரே கிருஷ்ணா. நான் இந்த யாகத்தை காரணமாக கொண்டு தேவர்களை அழைத்து சுதந்திரமாக செயற்படும் சக்தி அவர்களுக்கு இல்லை என்பதையும் அவர்களுக்கும் மேலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதையும் காட்ட விரும்புகிறேன். நீங்கள் பரமபுருஷர். அவர்கள் அனைவரும் உங்களுடைய தொண்டர்கள் ஆவர். அறிவற்ற மூடர்கள் உங்களை ஒரு சாதாரண மனிதர் என்று கருதுகின்றனர். சில சமயங்களில் அவர்கள் உங்களிடம் குற்றம் கண்டுபிடிக்க முயல்கின்றனர். சில சமயங்களில் உங்களை அவதூறு செய்கின்றனர். எனவே இந்த ராஜசூய யாகத்தை நான் செய்ய விரும்புகிறேன். ஹரே கிருஷ்ண மாதா. நன்றி, சரியா சொன்னீங்க. இப்ப யுதிஷ்ட மகாராஜர் உலகத்துக்கும் ஈவன் தேவி தேவர்களுக்கும் சில விஷயத்த சொல்ல விரும்புறார். கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், அதை புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்ட மகாராஜர் இந்த யாகத்தை செய்யறதுனுடைய முக்கியமான காரணம் கிருஷ்ணருடைய முதன்மை, அவர்தான கடவுள், அதை காட்டணும் அப்படின்றதுக்காக. நிறைய இந்த கடவுள் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு தேவர்களுக்கு கூட பதில் தெரியாது. ஏன்னா தேவர்கள்லாம் சில நேரங்கள்ல அவங்களே கடவுள்னு ஒரு மாயையில இருக்கிறாங்க. ஏன்னா மக்கள்லாம் அவங்கள துதி பாடுறாங்க இல்லையா. அதனால தேவர்களுக்கு அது ஒரு பெரிய மாயை இருக்கு. அதனால அவர்களுக்கும்
நீங்கள் தான் கடவுள், நீங்கள் தான் முழுமுதற் கடவுள்ன்றதை காட்டணும் அப்படின்றதுக்காக நான் இந்த யஜ்யத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவது கேள்வி, ஒருவருடைய வாழ்வு எப்பொழுது பௌதிகமாகவும் ஆன்மீகமாகவும் நிறைவு பெறும்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் சொல்லுங்க. படிக்கிறேன். கமல நபியுடவரை அவங்களத்தை உமது பாதுகைகளை துதித்தும் தியானித்தும் இடையராத அவற்றுக்கு தொண்டு செய்தும் புனிதர்கள் பௌதிக வாழ்விலிருந்து விடுபடுவது நிச்சயம். உலகில எதையேனும் அவர்கள் விரும்பினால் அதையும் அவர்கள் அடைவார்கள். ஆனால் பகவானை உங்களிடம் சரணமடையாத மற்றவர்கள் ஒருபோதும் திருப்தி அடைவதே இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஹரே பௌதிகமாகவும் கிருஷ்ணா. ஆன்மீகமாகவும் எப்ப நிறைவு பெறும்னா பகவானை சரணடைதல் மூலம், கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்ளுதல் மூலம். கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொண்டோம் என்றால் கிருஷ்ணரை சரணடைறோம்னு அர்த்தம். இந்த ரெண்டு விஷயத்த நம்ம செய்யும் போது ரெண்டு வாழ்க்கை நிறைவு பெறும். நம்முடைய வாழ்க்கை பௌதிகமாகவும் சரி. ஏன்னா இங்க யுதிஷ்ட மகாராஜர் ஒரு பௌதிகமான விஷயம்தான். யஜ்யம்ன்றது தூய கிருஷ்ண பக்தின்னு சொல்ல முடியாது. ஆனால் அது ஏன் நிறைவு பெறணும்? அவர் பக்தர். ஒரு பக்தர் அவருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய பௌதிகமான விஷயமும் சரி, ஆன்மீகமான விஷயம் நிறைவு பெறணும்னா கிருஷ்ணரை தான் சரணடையணும். கிருஷ்ணரை சரணடைய வேண்டும். அது செஞ்சா வாழ்க்கை நிறைவு பெறும். நான்காவது கேள்வி, அக்ர பூஜா என்றால் என்ன? அக்ர பூஜை அப்படின்னா என்ன? மாதாஜி, ஆ, உயர்ந்த புருஷருக்குரிய ஆ, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உயர்ந்த புருஷருக்குரிய முதல் வழிபாடு. முதல் மரியாதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பூர்ண கும்ப மரியாதை, முதல் மரியாதை, இதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். யாராவது மிகப்பெரிய விஐபிஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அதை கொடுப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்துக்கு தவ திரு ராதாநாத் சுவாமி மகாராஜர் வந்திருந்தார். அப்போ அங்க ஸ்ரீரங்கத்தினுடைய ஜீயர்கள் வாங்க குத்திருப்பாங்க. ஸ்ரீரங்கத்தினுடைய ஜீயர்கள்லாம் பூர்ண மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுத்த அவருக்கு கொடுத்தாங்க. அப்ப அதுல இருந்து நமக்கு தெரியுது அவருக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கப்பட்டதுன்னு. இப்போ யாராவது மிகப்பெரிய மனிதர், மிகப்பெரிய ஆன்மீகவாதி வராங்கன்னா அவங்களுக்கு முதல் மரியாதை. அப்ப இந்த உலகத்துல பிரபஞ்ச நிகழ்வு இது. யுதிஷ்ட மகாராஜர் உலகத்தை ஆளும் மகாராஜராக இருக்கிறார். இது பிரபஞ்ச நிகழ்வு. அதுல கிருஷ்ணருக்கு முதலிடம் கொடுக்கிறாருன்னும் போது அத அக்ர பூஜை, அதுதான் பூர்ண கும்ப மரியாதைன்னு இப்ப நம்ம வார்த்தையில நம்ம புரிந்து கொண்ட விதம். அக்ர பூஜைன்றது மிக உயர்ந்த, அந்த இடத்துல மிக உயர்ந்த நபருக்கு கொடுக்கப்படும் மரியாதை. அடுத்து ஐந்தாவது கேள்வி, யுதிஷ்ட மகாராஜர் ஒரு பிரச்சாரகர் என்பதை எப்படி அறியலாம்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம் மாதாஜி. பகவானை வழிபடுவதாலும் அவரை வழிபடாததாலும் விளையும் பலன்களை தெளிவுபடுத்தும்படி யுதிஷ்ட மகாராஜர் கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறார். உலக மக்களால் இதை புரிந்து கொள்ள முடியுமானால் கிருஷ்ணரே பரமபுருஷர் என்பதையும் அவரிடம் சரணடைவதே வாழ்வின் இறுதி லட்சியம் என்பதையும் அவர்கள் ஏற்க துவங்கி விடுவார்கள். உயர்ந்த அதிகாரிகளால் உறுதி செய்யப்பட்டது போல யுதிஷ்ட மகாராஜர் தூய பக்தர். எனவே அவர் அரசங்கிற முறையில பரமபுருஷராகிய கிருஷ்ணரின் உயர்வை நிலைநாட்டுறதே தனது உண்மையான கடமையா ஏற்றிருந்தார். அதன்படி அவர் நடந்தார். எனவே அவர் ஒரு உயர்ந்த பிரச்சாரகராகவும் இருக்கிறார். என்ன செய்ய போறோம்? இப்ப பிரச்சாரம் செய்யக்கூடிய பக்தர்கள் எல்லாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை நான் பெரியாள், நான் பெரியாள்னு காட்டுறதா? இல்ல, கடவுள் கிருஷ்ணர் பெரியவர், கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்றதுதான் பக்தர்களுடைய கடமை. பகவான் தன் பக்தர்களுடைய பெருமையை அதிகப்படுத்தணும்னு ஆசைப்படுவார். அதனாலதான் தன்னுடைய சிறப்பு வாய்ந்த பக்தர்களுக்கு நிறைய சேவைகளை கொடுப்பார். பக்தர் பகவான் ரெண்டு பேருக்கும் இது அன்பு பரிமாற்றம் நடந்து கொண்டே இருக்கும். பகவான் நினைப்பாரு என் பக்தனை நான் தூக்கி விடணும்ட்டு. பக்தன் எப்பொழுதும் கிருஷ்ணர் மிக உயர்ந்த முழுமுதற் கடவுள் என்பதை திரும்ப திரும்ப சொல்லணும், பிரச்சாரம் பண்ணணுன்றதுல அவலா இருப்பான். அதுல இருந்து நமக்கு தெரியுது யுதிஷ்ட மகாராஜர் ஒரு பிரச்சாரகர் அப்படின்ட்டு. ஆறாவது கேள்வி, பகவான் கல்ப விருட்சம் போன்றவர், விளக்குக. கல்ப விருட்சத்துக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும் அழகா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மோகினி ரூபா.
ஒரு கல்ப விருட்சத்திற்கு பௌதீக பற்றுகளோ பாராபட்சமோ கிடையாது. அது தன் பலன்களை தகுதியுள்ளவர்களுக்கு மட்டுமே வழங்குகிறது, மற்றவர்களுக்கு அல்ல என்று ஸ்ரீதர சுவாமி கூறுகிறார். மேலும் ஒரு கல்ப விருட்சம் இவன் என்னை பூஜிக்க தகுதியுள்ளவன், அவன் அதற்கு தகுதியற்றவன் என்று நினைப்பதில்லை. மாறாக அது தனக்கு பணிபுரியும் அனைவரிடமும் திருப்தி அடைகிறது என்று ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி மேலும் கூறுகிறார். யுதிஷ்டர் இங்கு விளக்கியது போல் பகவானும் இதே முறையிலேயே செயற்படுகிறார். இப்போ கல்ப விருட்சம்ன்றது வந்து பாரபட்சம் எல்லாம் காட்டாது. கல்ப விருட்சம் நல்ல சொன்னீங்க மாதாஜி. கல்ப விருட்சம் பாரபட்சம் காட்டாது, யார் போய் என்ன கேட்டாலும் கொடுக்கும். கிருஷ்ணர் அப்படிதான், நீங்க போய் அவர்கிட்ட என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. அதனால கேட்கறது உயர்ந்ததா கேட்டுடலாமே, தூய பக்தி தொண்டுதான் இருக்கிறதுல உயர்ந்தது, அதனால அதை தான் கேட்கணும். கல்ப விருட்சம் மாதிரிதான் பகவான் பாரபட்சமே காட்ட மாட்டார். உண்மையான நிலையில போயிட்டு நீங்க எனக்கு தூய பக்தி தான் வேணும் அப்படின்னா அதை கொடுப்பாரு. அதனால பகவான் வந்து சில நேரத்துல பூர்ணத்துவத்தை விரும்பாத பக்தனுக்கு அதை கொடுக்க மாட்டார். கல்ப விருட்சம் மாதிரிதான். கல்ப விருட்சம் கிட்ட இந்த ஒரு ஜோக் சொல்லுவாங்க. கல்ப விருட்சம் மரத்தடியில போய் ஒருத்தன் நின்று எனக்கு விதவிதமா சாப்பாடு வேணும்னு கேட்டான், கிடைச்சது. படுக்க வேணும்னு கேட்டான், கிடைச்சது. எல்லாமே அவன் வீடு கேட்கறான், அது கேட்கறான், இது கேட்கறான், எல்லாமே அப்படியே கொடுக்கப்படுது. அப்ப இங்க திடீர்னு புலி வந்து என்ன அடிச்சு சாப்பிடுச்சுன்னா புலி வந்து அடிச்சு சாப்பிட்டுடுது. அவன் வந்து அந்த அந்த வரம் கேட்கும் போது எல்லாமே கேட்கறதெல்லாம் நடக்குது. அப்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்ன்ற எண்ணமே அவனுக்கு வரல. இது கேட்டான், அது கேட்டான், அது கேட்டான், அப்புறமா டக்குன்னு இங்க ஒரு புலி வந்து என்ன அடிச்சு சாப்பிட்டு புலி வந்து அடிச்சு சாப்பிட்டுச்சு. அதே போலதான் மனிதர்கள் இந்த உலகத்துல வாழறோம். நமக்கு நடைபெறுகின்ற விஷயங்கள்ல நாம அதற்கான செயல்கள்ல ஈடுபட்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு இன்ஸ்டன்டா நடக்காது, ஆனா அதையே தியானம் பண்ணும்போது நடக்கும். நீ இப்போ நம்ம பேசுறோம் இல்லையா, இங்க ஒரு சிங்கம் வந்துடுச்சுன்னா அப்படின்னு, அந்த அளவுக்கு நடக்காது. அந்த சிங்கம் வரும் நான் மெடிடேட் பண்ணேன்னா வந்துடும். சிங்கத்தால நான் சாக போறேன், இல்ல பாம்பு கடிச்சு நான் சாக போறேன், நான் மேல இருந்து கீழே விழுந்து சாக போறேன்னு சில விஷயங்களை அவங்க வந்து அதையே மெடிடேட் பண்ணும்போது அதை சரி அதுதான் விரும்புறியா புடி அப்படின்னு கொடுத்துருவாரு. அதனால பகவான் கல்ப விருட்சம் போன்றவர். அதை நம்ம நினைவில் கொண்டு அவரிடம் நாம வந்து உறவு கொள்ள வேண்டும். 7வது கேள்வி, பொருள் கூறுக. ஸ்வ சுகானுபூதி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே. பகவான் தமக்குள்ளேயே தமது சுய ஆனந்தத்தை அனுபவிக்கிறார், சுகானுபூதி. எனவே பந்தப்பட்ட ஆத்மாக்களின் விஷயத்தில் அவர் அடைய வேண்டியதோ அல்லது இழக்க வேண்டியதோ எதுவும் இல்லை. பகவானுக்கு எதுவும் கொடுக்கறது வாங்கறது சாதிக்க வேண்டியதுன்னு எதுவுமே கிடையாது. அவர் வந்து சுகானுபூதி, ஸ்வ சுகானுபூதி, தன்னில் வந்து ஆனந்தித்திருப்பவர். அத வந்து என்ன சொல்லுவாங்க, ஆத்மராமான்னு கூட சொல்லலாம். ஆத்மராமா பகவானையும் குறிக்கும், பக்தர்களையும் குறிக்கும். ஏன்னா பக்தர்களுக்கும் பாருங்க, நான் சோஷத்தி நான் காங்ஷதி, அவங்களுக்கு இது தேவை இது இல்லைன்னு அழுவ மாட்டாங்க, அது வேணும்னு எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. நான் சோஷத்தி நான் காங்ஷதி. அது மாதிரி பகவான் வந்து ஸ்வய சுகானுபூதி, அவன் உள்ளவே அந்தர்யாமியே அவர் பகவான் வந்து சந்தோஷமா இருக்கக்கூடியவர். 8வது கேள்வி, சத்ரு கர்ஷன. பொருள் கூறுக. சத்ரு கர்ஷன என்ற பகைவர்களை அழிப்பவர் என்று பொருள். ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து யுதிஷ்ட மகாராஜனை சத்ரு கர்ஷன அப்படின்னு அழைச்சார். பகைவர்களை அழிக்கக்கூடியவர். நன்றி. 9வது கேள்வி, பகவானை வெல்லும் உபாயம் யாது? சொல்லுங்க. புலன்களை எப்பொழுதும் பகவத் தொண்டில் ஈடுபடுவதே அவற்றை வெல்லும் உபாயமாகும். புலன்களை இவ்வழியில் ஈடுபடுத்துவன் தூய்மையடைகிறான். தூய்மையடைந்த புலன்களை கொண்டு அவனால் பகவானுக்கு உண்மையான தொண்டாற்ற முடியும். இவ்வாறாக பகவானின் உன்னத அன்பு தொண்டின் மூலமாக பகவான் வெற்றி கொள்ளப்படுகிறார். பகவானுக்கு தொண்டு செய்யறது மூலம் நம்ம புலன்களை வந்து புலன்களை அடக்கணும். புலன்களை அடக்குதல் அப்படின்றதுல நம்ம வெற்றி பெற்றுட்டோம்னா அவ்வளவுதான். புலன்களை எப்படி அடக்கணும்னா அப்படியே மாயாவாதிகள் மாதிரி இல்ல, பேசாம நான் மாயாவாதிகள் மாதிரி வாய முடிக்கிறேன் அப்படின்றது இல்ல. இப்ப நான் பேசக்கூடாது, நான் வாய முடிக்கிறேன். நம்ம பேசணும், கிருஷ்ணரை பற்றி பேசணும். நாம பார்க்கணும், கிருஷ்ணரை பார்க்க வேண்டும். கேட்க வேண்டும், கிருஷ்ணரை போய் கேட்க வேண்டும். நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம், சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், பல புலன்களை கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த செயல்பாடுகள் எல்லாம் கிருஷ்ணரை வைக்கணும்.
அப்ப அது கட்டுப்பாட்டுக்கு வரும். அப்ப அப்படி கட்டுப்பாட்டுக்கு வரும்போது கிருஷ்ணரையும் கட்டுப்பாட்டில் கொண்டாடலாம். யார் தன்னுடைய கிருஷ்ண உணர்வு செயல்களில் கிருஷ்ண பக்தியில பகவானை கட்டுப்படுத்த முடியும். புலன்களை கட்டுப்படுத்தி அந்த புலன்களை கிருஷ்ணர் சேவையில ரிஷிகேஷ சேவனம் உச்சதே அப்படி செய்யும் போது நம்ம வந்து பகவானை வெல்லலாம். இந்த பகவானை வெல்லும் உபாயம் இதான் பக்தி தொண்டினுடைய ரகசியம். அப்ப சுய கட்டுப்பாடு. 10வது கேள்வி, பகவான் யுதிஷ்ட மகாராஜருக்கு என்ன உறுதி அளிக்கிறார்? யுதிஷ்டர் ஒரு தூய பக்தர் ஆவார். பகவானின் தூய பக்தர்களை தேவர்களால் கூட வெல்ல ஹரே கிருஷ்ண முடியாது. எனவே மாதாஜி. யுதிஷ் இல்லைங்க, அவங்க யுதிஷ்டருக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜெயசங்கர பதில் சொல்றாங்க. எனவே யுதிஷ்டருக்கு மண்ணுலக அரசர்களை ஒரு வெல்வதில் தூய எந்த பக்தர் பிரச்சனையும் ஆவார். இருக்காது என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவருக்கு உறுதி அளிக்கின்றார். நன்றி தேவர்கள் மாதாஜி. யுதிஷ்ட மகாராஜரை வெல்ல முடியும். அப்படி இருக்கிறச்ச வந்து சாதாரண பூமியில இருக்கிற மன்னர்கள் என்ன பண்ண முடியும்? அதனால யாரும் உன்னை வெல்ல முடியாதுன்னு அவர் உறுதி சொல்றார். இப்ப அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். நிர்மல கமலா மாதாஜி. யுதிஷ்ட மகாராஜர் தனது சகோதரர்களை எந்தெந்த திசையில் அனுப்பினார்? ஈஸி இது. நிர்மல கமலா மாதாஜி. கனெக்ஷன் சரியில்லை போல் இருக்கு. நான் சொல்றேன் மாதாஜி. ஆ இல்லையா அவங்க நான் சொல்றேன் மாதாஜி. இருங்க, அவங்க ஒருத்தவங்க பதில் சொல்ல வந்தாங்க, அவங்க காணாம போயிட்டாங்க. சரி சொல்லுங்க. அவர் சகாதேவனை சிலிஞ்சேயர்களுடன் தென் திசைக்கும், நகுலனை மத்தியஸ்தர்களுடன் மேற்கு திசைக்கும், அர்ஜுனனை கேயர்களுடன் வட திசைக்கும், பீமனை மத்ரகர்களுடன் கிழக்கு திசைக்கும் அனுப்பினார். நல்லது, சரியா சொன்னீங்க. 12வது கேள்வி, யுதிஷ்ட மகாராஜர் தனது தம்பிமார்களை வெவ்வேறு திசைகளில் அனுப்பியதன் நோக்கம் யாது? எதுக்கு வெவ்வேறு திசைகள்ல அனுப்பினார் யுதிஷ்ட மகாராஜர்? ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி, நான் சொல்லுங்களா? இல்ல இருங்க, நிர்மல கமலா மாதாஜி பதில் சொல்லுங்க. 12வது. சொல்றேன். ஓகே மாதாஜி, சொல்றேன். ஹரே கிருஷ்ணா. யுதிஷ்டர் வெவ்வேறு திசைகளை வென்று வர தன் தம்பிகளை அனுப்பினார். ஏனென்றால் அவர்கள் அரசருடன் போர் தொடுக்க வேண்டும் என்பது அவர் எண்ணமல்ல என்பதை இங்கு கவனிக்க வேண்டும். உண்மையிலே யுதிஷ்ட மகாராஜன் ராசூய யாக செய்யும் போவதை பற்றி அரசர்களுக்கு அறிவிப்பதற்காகவே அச்சகோதரர்களை அனுப்பினார். சென்று இவ்வாறாக அந்த அரசர்கள் யாகம் செய்வதற்கு வரி செலுத்த உங்க கனெக்ஷன் சரியில்லை மாதாஜி. நிர்மல கமலா நீங்க பதில் சரியா சொன்னீங்க, பதில் சரியா சொன்னீங்க, ஆனா கனெக்ஷன் சரியில்லை. யுதிஷ்ட மகாராஜர் கொஞ்சம் சொல்லலாமா மாதாஜி? உங்க கனெக்ஷனே சரியில்லை, ஆனா கேக்குதா மாதாஜி? கனெக்ஷன் எனக்கு பதில் இல்ல. கரெக்டா தான் சொன்னீங்க. விட்டு விட்டு தான் கேக்குது மாதாஜி. கனெக்ஷன் சரியில்லை. ஆமா மாதாஜி, விட்டு விட்டு தான் வருது. ஆமா மாதாஜி, உங்க வாய்ஸும் விட்டு விட்டு தான் எனக்கு வருது. ஹரிபோல். வந்து உங்க வாய்ஸும் விட்டு விட்டு தான் வருது. கனெக்ஷன் நல்லா இல்ல மாதாஜி. அந்த அரசர்கள் எல்லாம் சண்டை போடுறது எண்ணம் கிடையாது யுதிஷ்ட மகாராஜருக்கு. ஓகே மாதாஜி. அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு யஜ்யம் பண்ண போறேன், அது வாங்க அதை அறிவிக்கிறதுக்கு தான். சண்டை போடுறதுல அவருக்கு விருப்பம் கிடையாது. யஜ்யம் நடக்கும் போது வந்து கிருஷ்ணரை பாருங்கள், தரிசியுங்கள், பகவான் இங்க இருக்கிறாரு, அவதரித்திருக்கிறார், வாங்க அப்படின்னு சொல்லி முன்னவே பார்த்தோம். அவர் ஒரு பிரச்சாரம் செய்யக்கூடியவர். பகவானை வந்து நேர்ல பாக்குறது வந்து ரொம்ப வேகமாக துரிதமாக ஒருவருக்கு பலன் அளிக்கக்கூடியது. அவதரித்து வந்திருக்கும் போது நேர்ல பாக்குறது வந்து உடனடியா அந்த ஜீவனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதுவும் ஒரு காரணம். யுதிஷ்ட மகாராஜர் எல்லாரையும் வர வைக்கிறார். எல்லாரும் வந்து பகவானை நேர்ல பார்க்கும்போது அவர்கள் மாறலாம். 13வது கேள்வி, ஜராசந்தன் யாருடைய மகன்? புஷ்பமுகி. ஹரே கிருஷ்ணா வந்து பிரணாம். பிரகத்ரதனின் புத்திரன்.
பிருகத் ரதன், பிருகத் ரதன் அப்படின்ட்டு அவங்க. பிருகத். நன்றி. 14வது கேள்வி, ஜராசந்தன் வாழ்ந்த நகரத்தின் பெயர் யாது? கிரவிரஜம். நீங்களே சொல்லிட்டா சரி. கிரவரஜ. 15வது கேள்வி, ஜராசந்தனின் நற்குணம் யாது? ஏதோ நல்ல குணம் இருக்கு ஜராசந்தனுக்கு. பதில் சொன்னவங்க. ஜராசந்தன் பிராமணர்களிடம் மரியாதையுடையவனும் கடமை உணர்வுள்ள ஒரு குடும்பஸ்தனும் ஆவான். வீரனான சத்திரிய அரசன் ஆவான். வேத கட்டளை ஒருபோதும் அவன் அலட்சியப்படுத்தியதில்லை. வேத கட்டளையின்படி பிராமணர்கள் மற்ற எல்லா பிரிவினருக்கும் ஆன்மீக குருமாராக கருதப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. தானம் கொடுக்கறதுலயும் வல்லவன். சொல்லணும் மாதாஜி. கிரகஸ்த தர்மத்தையும் அனுஷ்டிப்பவர்னு சொல்லணும். கிரகஸ்த தர்மத்தை அனுஷ்டிப்பவன் பிராமணர்களுடைய நண்பன். இது ரெண்டு முக்கியமான நற்குணம் இருந்தது அவன்கிட்ட. ஆனா அது கர்வம் எல்லா நற்குணத்தையும் அழிச்சிடும். கர்வம் இருந்தது, அது எல்லாத்தையும் அழித்து விட்டது. 16வது கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ணர், அர்ஜுனன் மற்றும் பீமன் ஆகியோர் ஜராசந்தனிடம் என்ன வேண்டினர்? அதை எப்படி வேண்டினர்? என்ன கேட்டாங்க, அதை எப்படி கேட்டாங்க? மற்ற பக்தர்கள். சந்திராதேவி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. கரெக்டா மட்டும் பாருங்க. சுகதேவ் தொடர்ந்து கூறினா, இவ்வாறு மனதில் நிச்சயித்துக் கொண்ட உதார குணமுள்ள ஜராசந்தன் கிருஷ்ணர், அர்ஜுனன், பீமன் ஆகியோரை பார்த்து, பிராமண பண்டிதர்களே, நீங்கள் விரும்பியதை கேளுங்கள், அது என் தலையானாலும் நான் தருவேன் என்று கூறினான். ஹரே கிருஷ்ணன். இல்ல, இவங்க என்ன கேட்டாங்க? அவர் சொன்னாரு என்ன வேணுமோ கேளுங்கன்ட்டு. இவங்க அவர்கிட்ட என்ன கேட்டாங்க? பாக்குறேன். ஜராசந்தன் கிட்ட போய் இவங்க என்ன? சாரதி மாதாஜி சொல்லுங்க. சாரதி மாதாஜி, ஜராசந்தன் கிட்ட அர்ஜுனன், பீமன், கிருஷ்ணர் 3 பேரும் என்ன கேட்டாங்க? அர்ஜுனன், பீமன் ஆகியோர், அரசே, நாங்கள் தேவையை நாடி வெகு தூரத்தில் வந்துள்ள விருந்தினர்கள் என்று அறிய வேண்டும். நாங்கள் அதை விரும்புகிறோம், அதை கொடுக்க வேண்டும். நாங்க என்ன சொல்றோமோ அதை நீங்க கொடுக்கணும். பொறுமை உள்ளவர்களுக்கு முடியாதது எது, செய்யத்தகாதது எது? தானங்களுக்கு கொடுக்க முடியாது, சமமாக பார்ப்பவர்களுக்கு அந்நியன் அப்படின்ட்டு சொல்லி நீங்க நாங்க என்ன சொல்றோமோ அதை தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. நன்றி. நிலையற்ற உடலால் நிலையான பதவியை அடைந்தவர்கள் யார்? நிலையற்ற உடலால் நிலையான பதவியை அடைந்தவர்கள் யார்? ஹரிச்சந்திரன், ரந்திதேவர், உஞ்ச விருத்தியால் வாழ்ந்த முத்கல முனிவர், சிபி, பலி, வேடன் ஆகியோரும், மாடபுரானும் இன்னும் பலரும் நிலையற்ற உடலான நிலையான பதவி அடைந்தனர். நன்றி. அடுத்த கேள்வி, ராஜன்ய பந்தூன் பொருள் கூறுக. நான் சொல்றேன் மாதாஜி. ராஜ்யம்னா சத்திரியர்கள், பந்துன்னா குலத்தவர்கள். நன்றி. அடுத்த கேள்வி, காமோ ததாமி ஆத்மசிரோ விவக கூறுக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. காமோ அப்படின்னா நாங்கள் விரும்புவதை, ததாமினா நான் கொடுப்பேன், ஆத்மனா என்னுடைய, சிரனா தலையே, அபி கூட, வானா உங்களுக்கு. ஜராசந்தன் கிருஷ்ணர், அர்ஜுனர், பீமர் இவங்களை பார்த்து, நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை நான் கொடுக்குறேன், அது என் தலையா இருந்தாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜராசந்தன் சொல்றாங்க. ஹரே நீங்க விரும்புறது என் தலையா இருந்தா கூட நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். அது ஒரு கர்வம். அந்த கர்வம் தான் அவனை அழிச்சிடுச்சு. நன்றி. அடுத்த கேள்வி, துவந்துவ யுத்தம் என்றால் என்ன? துவந்துவ யுத்தம் என்றால் என்ன? பதில் சொல்லாதவங்க தான் வரணும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்றது, ஒண்டி கொண்டிருந்தால அது ஒண்டி கொண்டி. நன்றி. 21வது கேள்வி, சரஸ்வதி தேவி அமர்ஷிதோ மந்தா என்ற சொல்லை எப்படி இருக்க வேண்டும் என்று கருதுகிறாள்? அமர்ஷிதோ மந்தா அந்த சொல் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார்? யாரும் படிக்கலையா? அமர்ஷிதோ மந்தா என்ற வாக்கியம் அமர்ஷிதா மந்தா என்று இருக்க வேண்டும் என்று கல்வி தெய்வமான சரஸ்வதி கருதுவதாக
ஆசாரியர் சுட்டி காட்டுகிறார். அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பாண்டவர்களும் அமர்ந்தார், ஒருபொழுதும் மூடர்கள் அல்ல. அதனால்தான் கொடூரமான ஜராசந்தனை ஒழித்து கட்ட சிறந்த தந்திரத்தை அவர்கள் கையாண்டார்கள். அவன் வந்து ஹரே கிருஷ்ணன். ஜராசந்தன் அவர்களை மூடர்களே அப்படின்னு சொல்றான். மந்தா அப்படின்னா மந்த புத்தி, மந்தம் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம். ஆனா சரஸ்வதி தேவி சொல்றாங்க அது மந்தா கிடையாது, அமந்தா. மூடர்கள் அல்ல. அமர்ஷித்தோ அமந்தா, அமந்தான மூடர்கள் அல்லன்னு அர்த்தம். சேர்த்துட்டோம்னா இல்லைன்னு ஆயிடும் எதுலையுமே. சமஸ்கிருதத்துல சேர்த்து சேர்த்து சொன்னாங்க. அப்ப மந்தான மூடன், அமந்தான மூடன் இல்லை அப்படின்னு அர்த்தம். 2வது கேள்வி, 22வது கேள்வி. ஜராசந்தன் ஏன் கிருஷ்ணருடனும் அர்ஜுனனுடனும் போர் புரிய மறுத்து விட்டார்? ஹரே கிருஷ்ணா. நான் சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க கனிமொழி. ஹரே கிருஷ்ணா. ஜராசந்தன் வந்து கிருஷ்ணரோட ஏன் போர் புரியலைன்னா, சண்டையிடும்போது மன தளர்ச்சி அடைந்து பயந்து ஓடிய உன்னுடன் நான் யுத்தம் செய்ய மாட்டேன் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து வேணான்ட்டாரு. அர்ஜுனனை வேணான்னு சொல்லும்போது அர்ஜுனன் வயசுல வந்து ஜராசந்தனை விட சின்னவா அப்படிங்கறதுனால வேணான்ட்டாரு. பீமன்னா கரெக்டா இருந்தாரு, அதனால பீமனோட யுத்தம் பண்றேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. நன்றி, சரியா சொன்னீங்க. ஏன்னா கிருஷ்ணர் பயந்து ஓடுனதான் ஜராசந்தன் நினைக்கிறான். கிருஷ்ணன் பயந்து ஓடல. ஜராசந்தனை கொல்லும் வாய்ப்பை வந்து பீமனுக்கு கொடுக்கணும்னு அவர் முதல்ல நினைச்சிட்டாரு. அப்புறம் இடம் மாத்தணும்னு நினைச்சார். அதனால அங்கிருந்து மதுரால இருந்து துவாரகைக்கு வந்துட்டார். 23வது கேள்வி. ஜராசந்தன் மற்றும் பீமன் இருவரும் சண்டையிடுவது எதனுடன் ஒப்பிடப்படுகிறது? நிறைய நான் சொல்றேன். ஜராசந்தனின் கதையும் பீமசனின் கதையும் பெருத்த ஓசையின் மோதிய பொழுது அவ்வோசை போரில் இரு யானைகளின் தந்தங்கள் மோதிக்கொள்வது போல் இருந்தது, அல்லது மின்னல் அடிக்கும் புயலில் பெருத்த ஓசை எழுப்பும் ஒரு வஜ்ரம் போல் இருந்தது. இன்னொன்னு, யானைகள் அர்க்க மரங்களின் கிளைகளை தாக்கி அந்த கிளைகள் தவிடு பொடி ஆவது போல இருந்துச்சான். யானைகள் சில மரத்தை உடைச்சு ஒரு தவிடு ஆகும் பாருங்க, அந்த மாதிரி இருந்ததுதான். நன்றி. அடுத்த கேள்வி, 24வது கேள்வி. ஜராசந்தன் பீமன் சண்டை எத்தனை நாள் நீடித்தது? யாரும் பதில் சொல்லாதவங்க வாங்க தயவுசெய்து. எத்தனை நாள் சண்டை இது? அனிமா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. புக் இல்லைங்க மாதாஜி, கிருஷ்ணகிரில இருந்து வரணும். புக் வரும் கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 27 மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 27 நாட்கள் தொடர்ந்து யுத்தம் செய்தனர். அடுத்த கேள்விக்கு சுபாங்கி லட்சுமி மாதாஜி பதில் சொல்லுங்க. 25வது கேள்வி. ஜராசந்தனின் பிறப்பின் ரகசியம் யாது? அதுக்கெல்லாம் படிக்க வேண்டிய தேவையில்லை. ஜராசந்தனின் பிறப்பின் ரகசியம் என்ன? சொல்லுங்க சுபாங்கி மாதாஜி. சொல்லுங்க. சாரி மாதாஜி, இந்த கேள்வி குறிக்கல மாதாஜி. மாதாஜி இது கதை கேட்ட அப்படியே சொல்லலாம். ஜராசந்தன் மாதாஜி நான் சொல்றேன் மாதாஜி. பாருங்க வந்துட்டாங்க. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஜராசந்தனுடைய பிறப்பின் ரகசியத்தை அறிந்திருந்தார். ஜராசந்தன் இருவேறு தாய்களிலிருந்து இருவேறு பகுதிகளாக பிறந்தவன். குழந்தை பயனற்ற முறையில் பிறந்திருப்பதைக் கண்ட அவனது தந்தை அவ்விரு பகுதிகளையும் காட்டில் எரிந்து விட்டார். அவ்விரு பகுதிகளும் பிறகு ஜரா என்ற ஒரு மந்திரவாதி பெண்ணால் கண்டெடுக்கப்பட்டன. குழந்தையின் அவ்விரு பகுதிகளை ஒட்ட தன்னை தஞ்சமடைந்த ஒரு மாடப்புறாவை காப்பாற்ற சிபி வைத்து முழு குழந்தையை அவள் உருவாக்கினான். இதை அறிந்திருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா அவனை கொல்லும் முறையையும் அறிந்திருந்தார். இங்க பாருங்க, கதையாற்ற நீங்க அப்படியே படிக்கவே தேவையில்லை. இந்த ஜராசந்தனுடைய அப்பா ஒரு யஜ்யம் பண்ணி அதுல வர பிரசாதத்தை 2 ராணிங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த 2 ராணிங்களும் சாப்பிட்டு அது என்னவோ அந்த பிரசாதம் பாதி பாதி கொடுத்ததுனால பாதி குழந்தை பிறகுது. பாதி குழந்தை பிறகுதுன்னு தூக்கி விசிறி அடிச்சிடுறாங்க. விசிறி அடிச்சோடனே அதை ஒரு மந்திரவாதி அந்த ஒரு ஜரான்னு ஒரு அரைக்கி எடுத்து ஒட்ட வச்சிடுறா. அதனால ஜராசந்தன்னு பேரு. இதை நீங்க அப்படியே கூட சொல்லலாம். இது போன வாரம் பாடம் கேட்டீங்கன்னா அப்படியே சொல்லலாம் பதில். அடுத்த கேள்வி, 26வது கேள்வி. பகவான் ஏன் ஜராசந்தனின் மகனை அரசனாக முடிசூட்டினார்? ஜராசந்தனுடைய மகன் பெயர் என்ன? அவன் ஏன் அரசனா முடிசூட்டப்பட்டான்? சொல்லுங்க. நல்லோரை பாதுகாத்து குழப்பம் விளைவிக்கும் அசுரர்களை கொல்வதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நோக்கம்.
எனவே ஜராசந்தனின் மகன் சகதேவனை உடனே அழைத்து அவனது தந்தையின் அரியாசனத்தில் அமர்த்தி அமைதியாக நாட்டை ஆளும்படி கூறினார். அனைவரும் அமைதியுடன் வாழ்ந்து கிருஷ்ண உணர்வை நிறைவேற்ற வேண்டும் என்று பகவான் விரும்புகிறார். அதனால் சகாதேவனை அரியாசனத்தில் அமர்த்தினார். இல்ல, அந்த ராஜ்யம் தான் வேணும்னு அவங்க விரும்பல. ஜராசந்தன் மகத நாடு வேணும்ட்டு சண்டை போட, அவன் கெட்டவன், அதனால அவனை சாவடிச்சுட்டு அடுத்தது அவங்க மகன் நல்லவன், அதனால அவனை மன்னனா ஆக்கிட்டார். சரியா? இப்ப இந்த பாடத்துல யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? கூடுதல் கருத்துக்கள்? இந்த பாடத்தை நம்ம முடிக்கணும். ஜராசந்தன் பற்றி யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஒரு மாதாஜி ஒரு கேள்வி எழுதி அமைச்சிருந்தாங்க இங்க. அந்த கேள்வியிலே அதை அப்ப நான் விளக்கணும்னு நினைச்சேன். எல்லாருக்குமே அந்த பதில் தெரியட்டுமே அப்படின்ட்டு. நிலையற்ற உடலால் நிலையான பதவியை அடைந்தவர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அப்ப ஹரிச்சந்திரன், ரந்தி தேவர், முத்கல முனிவர், சிபி, பலி அவங்கெல்லாம் நிலையான பதவியை அடைஞ்சாங்களா? எப்படி? அவங்க மோட்சம் ஒன்றும் பெறலையே, அவங்க ஆன்மீக உலகத்துக்கு போகலையே, இவங்கெல்லாம் ஆன்மீக உலகத்துக்கு போனாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஒரு பக்தர். அதுக்கு பதில் என்னன்னா, சில நேரங்கள்ல சொர்க்க வாழ்க்கை கூட பெரிய வாழ்க்கை, அதை கூட சில நேரத்துல மோட்சம்னு சொல்றாங்க. சில நேரங்கள்ல வைகுண்ட வாசல், அதை சொர்க்க வாசல்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சொர்க்க வாசல் திறக்கிறாங்க அப்படின்ட்டு. சில நேரங்கள்ல வைகுண்டம் சொர்க்கத்துக்கு சமமா சொல்லப்படும், சில நேரம் சொர்க்கம் வைகுண்டத்துக்கு சமமா சொல்லப்படுது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, மிக நீண்ட வாழ்க்கைன்னு அர்த்தம். நிலையான பதவி அப்படின்றது சில நேரங்கள்ல இந்த சொர்க்க வாழ்க்கை மிக நீண்ட வாழ்க்கைக்கு ஒப்பிடப்படுகிறது. அதுவும் ஆபத்து தானே பக்தர்களுக்கு. அதனால இங்க அந்த வார்த்தை வந்தது. இதை நம்ம சில நேரங்கள்ல அப்படி சொல்லப்படுது, ஆனா அது உண்மையான மோட்சம் கிடையாது. புரியுதா? சரி. மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, நீங்க தானே அந்த கேள்வி கேட்டீங்க, சொல்லுங்க. மாதாஜி, இப்ப ஹரிச்சந்திரன், ரந்தி தேவர் இவங்க எல்லாம் நல்ல சிறந்த பக்தர்கள் தானே மாதாஜி? ஆனா இவங்க ஏன் ஆன்மீக லோகத்தை ரந்தி போய் தேவர் அடையல? போயிருக்கணும். ரந்தி தேவர் பக்தர், ஹரிச்சந்திரன் பக்தனா எனக்கு தெரியும். ஹரிச்சந்திரன் உண்மையானவர், ரந்தி தேவர் பக்தர் தான். ரந்தி தேவர் வைகுண்டம், ஹரிச்சந்திரன் தெரியாது. ஹரிச்சந்திரன் நல்லவன், அதனால சொர்க்கத்துக்கு கண்டிப்பா போயிருப்பான். இல்ல அதுக்கப்புறம் அங்கிருந்து மேல போயிருக்கலாம். சொர்க்கத்துக்கு போனா கிருஷ்ணர்கிட்ட போவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்படியே படிப்படியா மேல போய் சத்தியலோகம் இருக்கு, பிரம்மா வரைக்கும் அப்படியே மேல டிரான்ஸ்பர். அது கொஞ்சம் பெருசாயிடும். பூமியில இருந்து கிருஷ்ணர்கிட்ட போறது ஷார்ட்கட்டு. இப்படி போய் போறது ரொம்ப சுத்து. படிப்படியா ஜனலோகம், தப்பலோகம், சத்தியலோகம். பிரம்மா எப்ப முக்தி பெறுறாரோ அப்ப அவங்களுக்கு முக்தி கிடைக்கும். அப்படி போறது அந்த மாதிரி உண்டு. அப்ப இவங்க படிப்படியா மேல போயிருக்கலாம். சொல்லுங்க விஷ்ணு பிரியா, கேளுங்க. மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, இந்த ஜலாசந்தன் அவரோட ஆத்ம தத்துவக்கு தான் வர்றாரா? அவரு எப்படி தேவாதி அப்படி தேவர் அப்படி வர்றாங்களா மாதாஜி? இன்னும் ஆத்ம தத்துவம்னா பக்தனா இல்ல இப்ப ஆத்மா பரமாத்மா, நாம இப்ப தேவாதிங்களுக்கு கூட சாவுண்டு. அவங்க தேவாதிங்களா இல்ல நம்மளையாட்டம் ஒரு ஜீவாவா? சாதாரண ஜீவனா இல்ல தேவனா? சாதாரண ஜீவனா தேவனா? ஜராசந்தன் பத்தி அதாவது அவன் இப்போதைக்கு அவன் வில்லன் தான். இந்த அரக்கன் தான், அவன் பக்தன் கிடையாது, தேவன் கிடையாது. தேவன் அப்படின்னாலே பக்தர்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்குங்க. தேவன் அப்படின்னா அவங்க பக்தர்கள் தான், அவங்க தப்பு எல்லாம் பண்ணவே மாட்டாங்க, அதனால்தான் அவங்களுக்கு பதவிகள் கொடுக்கப்படுறது. அப்ப ஜராசந்தன் தேவனா? இல்ல, சரியா? தேவன் கிடையாது. ஓகே மாதாஜி. ஆனா அவர் சிவா எல்லாம் கும்பிடுவாரல்ல மாதாஜி? சிவா டெம்பிளுக்கு எல்லாம் போவாரா? கூட சிவனை கும்பிட்டான். நிறைய அசுரர்கள் பூதகணங்கள்லாம் சிவனை தான் கும்பிடுறாங்க. சிவன் எப்படின்னா மிகவும் தாழ்மையான ஜீவராசிகளுக்கு கூட கருணை வழங்குபவர். அதனாலதான் பாத்தீங்கன்னா பூதகணங்கள், பேய் பிசாசுகள் எல்லாம் சிவபெருமான கும்பிடுறது. சிவபெருமானு ஒரு சம்பிரதாயத்துக்கே தலைவர். அது வைஷ்ணவ சம்பிரதாயம் தான். ஆனா சிவனையே முழு முதற் கடவுளாகவோ இல்ல சிவனை ஒரு அருவமாகவோ,
நிறைய இடத்துல பாக்குறோம்ல, சிவனை வந்து ஒரு அருவத்தின் உருவமாக மாயாவாதிகள் நிறைய சிவனை கும்பிடுவாங்க. என்னன்னா அந்த மாயாவாத தத்துவத்தினுடைய ஒரு ஒரு அடையாளமாகத்தான் கும்பிடுறாங்க. சிவன் ஒரு நபர்னு கும்பிடுறது இல்ல. சிவன் ஒரு நபர்னு கும்பிட்டீங்கன்னா அது வேற. சிவனை வந்து அருவவாத தத்துவத்தின்படி ஒரு அடையாளமாக கொள்கிறார்கள். இப்போ இஸ்லாமியர்கள்லாம் பாத்தீங்கன்னா பிறை நிலாவை கும்பிடுறாங்க. பிறை நிலாவை ஒரு கடவுளா கும்பிட்டா கூட ஒரு நல்லது. ஏன்னா சந்திரதேவன் ஒரு தேவன், நல்லது. ஆனா பிறை நிலாவை ஒரு அடையாளமா கும்பிடுறாங்க. அவங்களுக்கு வந்து கடவுளுக்கு உருவம் கிடையாது. அதனால சும்மா பிறை நிலா ஏதோ பாருங்களேன், உருவம் இல்லைன்னு சொல்றவங்க கூட ஏதோ ஒன்று மேல வைக்கிறாங்க. அது மாதிரி சில மாயாவாதிகள்லாம் சிவபெருமானை வந்து ஒரு அடையாளமா வைக்கிறாங்க. அவரு ஒரு நபர்னு தெரியாது, அப்படி கும்பிடுறாங்க. அது மிகப்பெரிய அஞ்ஞானம், ஞானமின்மை. சரியா? சரிங்க மாதாஜி. இன்னொரு கேள்வி இருந்துச்சு மாதாஜி. இப்ப நீங்க அது 12 மகான் இருக்கிறாங்கல்ல, அவங்க பத்தி தான் இப்ப நீங்க சொன்னீங்க. 12 மகாஜன் இருக்கிறாங்களே. ஆமா, 12 மகாஜனங்கள்ல சிவனும் ஒருத்தர். பக்தரா, அவர் மிகப்பெரிய பக்தரா கும்பிடுறது மேன்மை தரும். ஆனா இவங்கெல்லாம் வந்து பாருங்க, மாயாவாதிகள் வந்து உருவமில்லா கடவுளுடைய ஒரு அடையாளமா கும்பிடுறாங்க. சரியா? இந்த பூதகணங்கள் இதுங்கெல்லாம் வந்து தங்களுடைய பௌதிக இச்சையை நிறைவேற்றும் ஒரு தேவனா வணங்குறாங்க. இப்ப ராவணன் வந்து சிவனை எதுக்கு வணங்கினான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய இச்சைகளை அவர் பூர்த்தி செய்வார். எத்தனையோ அசுரர்கள்லாம் சிவபெருமானை நோக்கித்தான், பானாசுரன், நிறைய அசுரர்கள் சிவபெருமானை வணங்குவாங்க. எதனா எது கேட்டாலும் கொடுப்பாருன்னு. ஆனா அவர் ஒரு பக்தர், அவர் எனக்கு பக்தியை கொடுப்பாருன்னு கும்பிடுறது இல்ல, வணங்குறது இல்ல. புரியுதா? சரிங்க மாதாஜி, தேங்க்யூமா. வேற ஏதாவது கேள்விகள்? சரி, நம்ம அடுத்த பாடத்துக்கு போலாம். ஹரே கிருஷ்ணா.